ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குனா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட அங்கே அப்பத்தா எழுதி வச்சுட்டு போன அங்கே கடைசி ஆசையை அங்கே டங்கு பெட்டியிலேருந்து ஓப்பன் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சன்னியாசமே பார்த்தீங்கன்னா அதை படிச்சுட்டு இருக்க இங்கே அதை கேட்டு இங்கே ராஜாங்கத்துக்கே பார்த்தீங்கன்னா கண் கலங்குது. இங்கே ஒரு சைடு சன்னியாசமே அதை ஃபுல்லாக படித்து முடிக்க உடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பக்கத்தில் இங்கே தமிழ்ச்செல்வி பேரையும் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும், எனக்கு இதுதான் கடைசி ஆசை, ஏன்னா நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நோட்டில் வந்து அப்பத்தா எழுதி வச்சுட்டு இருக்கிறத அங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அதை படித்த போது அங்கே காது கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேட்டதும் அங்கே சேதும் தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றியே ஆகுவேன். இங்கே பாரு சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து நீ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். தமிழ்ச்செல்விக்கு இங்கே பிறக்க போகிற குழந்த நம்ம அப்பத்தா தான் பிறக்கும், அதனால தான் அப்பத்தா உங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ அப்பத்தாவோட கடைசி ஆசையை நீ தான்ப்பா நிறைவேற்றணும். நான் உனக்கு இது நான் சொல்லக்கூடாது, ஆனால் அப்பத்தாவோட கடைசி ஆசைன்றதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது கூட நீ செய்யின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நீங்களும் நல்லா இருக்கணும், அப்பத்தா ஆத்மாவும் சாந்தி அடையணும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்க சொல்கிறத இங்கே சேதுமே கேட்டுட்டு அவன் சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கும் இங்கே சாபுத்திரியும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டிலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி, தாமரை, இங்கே ஈஸ்வரி, சித்ராவும் 4 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு இருந்தா. ஆனால் அங்கே இந்த கேள்வி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியிலையும் இருக்கிறாங்க. அது எப்படி சேதும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழ முடியும்? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், நீ எதுவுமே பேசக்கூடாது, அப்பத்தாவோடைய கடைசி ஆசை யார் குறுக்க நின்றாலையும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கிறதுக்கு பயங்கர கோபமாக அங்கே ஈஸ்வரியை திட்டிட்டு அங்கே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் இங்கே அப்பத்தாவோட உடலை இந்த வீட்டிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா கட்டளையே போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் சொன்ன உடனே சன்னியாசமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும், ஆனால் நீங்கள் பேசுகிறவங்க இருந்தால் வெளியே போயிடுங்க, இடக்கு முடுக்கா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டிலே அவங்களுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை பார்த்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா முன்னாடி அப்பத்தா எழுதி வச்சுட்டு போயிருந்த அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு கருப்புமே பார்த்தீங்கன்னா இதுக்கு உடந்தையா அப்பத்தா என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் விடாமல் பார்த்தீங்கன்னா கருப்புமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள 2 பேரையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.